वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 114 अयोध्या प्रवेशः अयोध्यയിൽ प्रवेशिप्पது चतुर्दशोत्तरशततमः सर्गः 114வது सर्गम् अयोध्या प्रवेशः अयोध्यയിൽ प्रवेशिप्पது स्निग्ध गंभीर घोषेण स्यन्दनेनोपयान् प्रभुः अयोध्यां भरतक्षिप्रं प्रविवेश महायशाः बिडालोलोकचरिताम् आलीन नरवारणां तिमिरेणाहतां कालीम् अप्रकाशां निशामिव राहुशत्रो प्रियां पत्नीं श्रिया प्रज्वलितप्रभां ग्रहेणाभ्युत्थितेनैकां रोहिणीमिव पीडिताम् अल्पोष्णक्षुब्धसलिलां घर्मोत्तप्तविहङ्गमां लीनमीनज्ञशग्राहां कृशां गिरिनदीमिव विधूमामिव हेमाभामध्वराग्निः समुत्थितां हविरभ्युक्षितां पश्चाच्चिखां विप्रलयं गतां विध्वस्तकवचां रुग्णगजवाजिरथध्वजां हतप्रवीरामापन्नां चमूमिव महावीर सहेनां सखनां भूत्वा सागरस्य समुत्थितां प्रशान्तमारुतोद्धूतां जलोर्मीमिव निस्वनां त्यक्तां यज्ञायुधैः सर्वैरभिरूपैश्च याजकैः सत्याकाले विनिर्वृत्ते वेदिं गतरवामिव गोष्ठमध्ये स्थितामार्तामचरन्तीं नवं तृणं गोवृषेण परित्यक्तां गवां पत्नीमिवोत्सुकां प्रभाकराद्यै सुस्निग्धैः प्रज्वलद्भिरिवोत्तमैः वियुक्ता मणिभिर्जात्यैर्नवामुक्तावलीमिव सहसा चलेतां स्थानान् महीं पुण्यक्षयाद्गतां संहृतयुतिविस्तारां तारामिव दिवश्च्युतां पुष्पनद्धां वसन्तात्ते मत्तभ्रमरनादितां द्रुतद्दावाग्निविप्लुष्टां क्लान्तां वनलतामिव स्निग्धगम्भीरघोषेण मनोगरमायुं गम्भीरमायुं இருக்கின்ற ஸ்யந்தனேன தேர் மீது உப்பாயான் வந்து கொண்டிருந்த மாயஷா பெரும்புகழ் பெற்ற பிரபு பரதா பிரபுவாகிய பரதர் பிடாலோலூகச்சரிதாம் பூனைகளும் கோட்டான்களும் நடையாடப் பெற்றதும் ஆலீன நரவாரணாம் மனிதவாசமற்றதும் திமிரேன இருளால் அப்பிரகாஷாம் ஒளியற்று ஆகதாம் கவர்ந்து கொள்ளப்பட்ட காலீம் காரிய நிஷாமிவ ராத்திரி போலிருக்கிறதும் ராகு சத்ரோஹோ சந்திரனது பிரியாமனதிற்கு உகந்த பத்னி மனைவியும் ஸ்ரீயா காந்தியால் பிரஜ்வலித்த பிரபாம் ஒளி கொண்டு விளங்கும்
அபியுத்திதேன உதயமான கிரகேண கிரகத்தால் பீடிதாம் உபத்ரவிக்கப்பட்டு ஏகாம் தனியாயிருக்கும் ரோஹிணீமிவ ரோஹிணியைப் போலிருக்கிறதும் அல்போஷ்ணக்ஷுப்தசலிலாம் கொஞ்சம் உஷ்ணத்தையும் கலக்கத்தையும் உடைய ஜலம் கொண்டதும் கர்மோத்தப்த விஹங்கமாம் வெயிலால் வாடிய பக்ஷிகளை உடையதும் லீன மீன ஜஷக்ராஹாம் பெருமீன் சிறுமீன் முதலை இவைகள் அற்ற கிருஷாம் க்ஷீணித்தும் இருக்கும் கிரிநதீமிவ மலை ஆறு போலிருக்கிறதும் அத்வராக்னேஹே யாகத்திலிருந்து சமுத்திதாம் கிளம்பியதும் விதூமாம் புகையற்று ஹேமாபாம் பொன்னிறமானதும் ஹவீரபியுக்ஷிதாம் ஹவிசால் ஹோமம் செய்யப்பட்டதும் பஷாத் பின்பு விப்ரலயம் கதாம் நாசமடைந்ததுமான ஷிகாமிவ ஜுவாலையைப் போலிருப்பதும் மகாவே பெரும்போரில் வித்வஸ்த கவச்சாம் சிதறிய கவசங்களை உடையதும் ருக்னகஜவாஜீரதத்வஜாம் முறிபட்ட யானைகள் குதிரைகள் ரதங்கள் இவைகளை உடையதும் ஹதப்பிரவீராம் போர் வீரரை இழந்து ஆபன்னாம் தவிக்கும் சமோமிவ சேனையைப் போலிருப்பதும் சமுத்திதாம் மேற்கிளம்பி சஃபேனாம் நுரையோடும் சஸ்வனாம் சத்தத்தோடும் பூத்வா விளங்கியிருந்து பிரசாந்த மாருதோத்தூதாம் காற்றலைப்பினின்று ஒழிவடைந்து நிஸ்வனாம் ஒலியடங்கிய சாகரஸ்ய சமுத்திரத்தினது ஜலோர்மிம் இவ அலை போலிருக்கிறதும் சொத்திய காலே யாகம் செய்யும் காலமானது வினிர்விருத்தே முடிவுற்றதும் அபீரூபைகி தகுந்த யாஜகைகி யாஜகர்களாலும் யஜ்ஞாயுதை யாகக் கருவிகள் சர்வைகி எல்லாவற்றாலும் தியக்தாம் விடப்பட்டு கதரவாம் ஒலி அடங்கிய வேதிம் இவ வேதியைப் போலிருக்கிறதும் கோவிருஷேன எருதினால் பரித்தியக்தாம் கைவிடப்பட்டு உத்சுகாம் அதையே நினைந்து ஆர்த்தாம் வருந்தி நவம் பசும் த்ருணம் புல்லை அச்சரந்தீம் தின்னாது கோஷ்டமத்தியே தோட்டத்தின் நடுவில் ஸ்திதாம் நின்று கொண்டிருக்கும் கவாம் பத்னீமிவ பசுவைப் போலிருக்கிறதும் பிரஜ்வலத்பிஹி இவ சுடர் விடுவன போல் சுஸ்னிக்தைஹி ஜுவலிக்கும் உத்தமைகி சிறந்த ஜாத்யைகி ஜாத்தி பிரபாகராத்யைகி பத்மராகம் முதலிய மணிபிகி வியுக்தாம் ரத்தனங்கள் நீங்கிய நவாம் புதிய முக்தாவலீமிவ முக்தாஹாரம் போன்றதும் புண்ணியக்ஷயாத் புண்ணியம் கழிந்து விட்டமையால் சகசா உடனே ஸ்தானாத் இடத்தை விட்டு சலிதாம் பெயர்ந்து சம்ஹுருத்யுதி விஸ்தாராம் ஒளி விஸ்தாரம் அழிந்து திவக ஆகாயத்தினின்று சுதாம் நழுவி மயீம் பூமியில் கதாம் விழுந்த தாராம் இவ நக்ஷத்திரத்தை போன்றதும் வசந்தாந்தே கோடை காலத்தில் புஷ்பனத்தாம் நன்கு பூத்து மத்த பிரமரணாதிதாம் கொழுத்த வண்டுகளால் சப்திக்கப் பெற்று துருத்ததாவாக்னே விப்ளுஷ்டாம் பரவிய காட்டுத்தீயால் அழிவுற்ற கிளாந்தாம் கருகிய வனலதாம் இவ காட்டுக் கொடியைப் போலிருக்கிறதும் மனோகரமாயும் கம்பீரமாயும் இருக்கின்ற தேர் மீது வந்து கொண்டிருந்த பெரும் புகழ் பெற்ற பிரபுவாகிய பரதர் பூனைகளும் கோட்டான்களும்
நடையாட பெற்றதும் மனிதவாசமற்றதும் இருளால் ஒளியற்று கவர்ந்து கொள்ளப்பட்ட காரிய ராத்திரி போலிருக்கிறதும் சந்திரனது மனதிற்குகந்த மனைவியும் காந்தியால் ஒளி கொண்டு விளங்கும் உதயமான கிரகத்தால் உபதிரவிக்கப்பட்டு தனியாயிருக்கும் ரோஹிணியைப் போலிருக்கிறதும் கொஞ்சம் உஷ்ணத்தையும் கலக்கத்தையும் உடைய ஜலம் கொண்டதும் வெயிலால் வாடிய பட்சிகளை உடையதும் பெருமீன் சிறுமீன் முதலை இவைகள் அற்ற க்ஷீணித்தும் இருக்கும் மலையாறு போலிருக்கிறதும் யாகத்தீயிலிருந்து கிளம்பியதும் புகையற்று பொன்னிறமானதும் ஹவிஸ்ஸால் ஹோமம் செய்யப்பட்டதும் பின்பு நாசமடைந்ததுமான ஜுவாலையைப் போலிருப்பதும் பெரும்போரில் சிதறிய கவசங்களை உடையதும் முறிவட்ட யானைகள் குதிரைகள் இரத்தங்கள் இவைகளை உடையதும் போர் வீரரை இழந்து தவிக்கும் சேனையைப் போலிருப்பதும் மேற்கிளம்பி நுரையோடும் சத்தத்தோடும் விளங்கியிருந்து காற்றலைப்பு நின்று ஒழிவடைந்து ஒலியடங்கிய சமுத்திரத்தினது அலை போலிருக்கிறதும் யாகம் செய்யும் காலமானது முடிவுற்றதும் தகுந்த யாஜகர்களாலும் யாக கருவிகள் எல்லாவற்றாலும் விடப்பட்டு ஒலியடங்கிய வேதியைப் போலிருக்கிறதும் எருதினால் கைவிடப்பட்டு அதையே நினைந்து வருந்தி பசும் புல்லை தின்னாது கோட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கும் பசுவைப் போலிருக்கிறதும் சுடர் விடுவன போல் ஜொலிக்கும் சிறந்த ஜாதி பத்மராகம் முதலிய ரத்னங்கள் நீங்கிய புதிய முக்தாகாரம் போன்றதும் புண்ணியம் கழிந்து விட்டமையால் உடனே இடத்தை விட்டு பெயர்ந்து ஒளி விஸ்தாரம் அழிந்து ஆகாயத்து நின்று நழுவி பூமியில் விழுந்த நக்ஷத்திரத்தை போன்றதும் கோடை காலத்தில் நன்கு பூத்து கொழுத்து வண்டுகளால் சப்திக்கப் பெற்று பரவிய காட்டுத்தீயால் அழிவுற்ற கருகிய காட்டுக்கொடியைப் போலிருக்கிறதும் சம்மூட நிகமாம் ஸ்தப்தாம் சம்க்ஷிப்த விபணாபணாம் பிரச்சன்ன சசி நக்ஷத்ராம் தியாமிவாம் புதரைர்வృతాம் क्षीणपाणोत्तमैर्भिन्नैः शरावैरभिसंवृताम् हतशौण्डामिवाकाशे फणभूमिम् असंस्कृताम् वृक्णभूमितलां निम्नाम् वृक्णपात्रैः समावृताम् उपायुक्तोदकां भग्नाम् प्रपां निपतितामिव विपुलां विततां चैव युक्तपाशां तरस्विनां भूमौ बाणैर्विनिष्कृतां पतितां ज्यामि वायुधात् सहसा युद्धशौण्डेन अयारोहेण वाहिता निक्षिप्तभाण्डामुत्सृष्टां किशोरीमिव दुर्बलां शुष्कतोया महामत्स्यैः कूर्मैश्च बहुभिर्वृतां प्रभिन्नतटविस्तीर्णां वापीमिव हृतोत्पलां पुरुषस्य प्रहृष्टस्य प्रतिषेधानुलेपनां सन्तप्तामिव शोकेन गात्रयष्टिमभूषणां प्रावृषे प्रवेगाढायां प्रविष्टस्याभ्रमण्डलम् प्रच्छन्नां नीलजीमूतेर्
भास्करस्य प्रभामिव அம்புதரைः மேகங்களால் விருத்தாம் மறைக்கப்பட்டு பிரச்சன்ன சசி நக்ஷத்திரம் மறைந்த சந்திரனையும் நக்ஷத்திரங்களையும் உடைய தியாமிவ ஆகாயம்போல் சம்மூட நிகமாம் ஜனசஞ்சாரமற்று சம்க்ஷிப்த விபணாபணாம் நிறுத்தப்பட்ட வாணிபமுடையதாய் ஸ்தப்தாம் நிசப்தமாயிருக்கிறதும் க்ஷீணபாணோத்தமைகி உத்தம குடி வகைகளற்று பின்னைகி சிதறிய ஷராவைகி அபிசம்பிருதாம் பாணபாத்திரங்களால் நிரம்பிய ஹதஷௌண்டாம் குடியரற்று அசம்ஸ்கிருதாம் சீர்குலைந்திருக்கும் ஆகாஷே வெட்ட வெளியிலுள்ள பாண பூமிமிவ பாண பூமியை போலிருக்கிறதும் உபயுக்தோதகாம் தண்ணீர் உபயோகித்து விருக்ன பூமி தலாம் இடிந்து போன தளவரிசையை உடையதும் நிம்னாம் பள்ளங்களை உடையதும் விருக்ன பாத்திரைகி உடைந்த பாத்திரங்களால் சமாவிருத்தாம் நிரம்பியதாய் பக்னாம் உருவழிந்து நிபதிதாம் பாழடைந்த பிரபாமிவ தண்ணீர் பந்தலை போலிருக்கிறதும் விததாம் அகன்று விபுலாம் நீண்டு யுக்த பாஷாம் கட்டப்பட்டிருந்து தரஸ்வினாம் வீரர்களது பாணைகி வினிஷ்கிருத்தாம் பாணங்களால் அறுக்கப்பட்டு ஆயுதாத் வில்லினின்று பூமோ தரையில் பதிதாம் ஏவச்ச விழுந்து கிடக்கும் ஜாமிவ நான் கயிறை போலிருப்பதும் யுத்த ஷௌண்டேன போரில் வல்ல அயாரோஹேன குதிரை வீரனால் நிக்ஷிப்த பாண்டாம் சேணமிட்டு சகசா வாகிதாம் தீவிரமாய் நடத்தப்பட்டு உத்ஸ்ருஷ்டாம் பின்பு விடப்பட்ட துர்பலாம் வலியற்ற கிஷோரீமிவ பெண் குதிரையைப் போல இருக்கிறதும் பகுபிகி மகாமத்ஸ்யைகி பல பெரு மீன்களாலும் கூர்மைகி சே ஆமைகளாலும் பிருத்தாம் விளங்கப் பெற்றிருந்து சுஷ்கதோயாம் நீர்வற்றி ஹ்ருதோத்பலாம் நீலோத்பலங்களற்று பிரபின்ன தட்ட விஸ்தீர்ணாம் இடிந்து போன கரைகளை உடைய வாபீமிவ வாவியை போலிருக்கிறதும் அப்ரஹ்ருஷ்டஸ்ய சந்தோஷமற்ற புருஷஸ்ய ஓர் மனிதனது ஷோக்கேன சோகத்தால் சந்தப்தாம் வாட்டமுற்று பிரத்யேஷேத்தானுலேபனாம் சந்தன பூச்சின்றி அபூஷணாம் அலங்கரிக்கப்படாத காத்ரயஷ்டிமிவ உடம்பை போலிருக்கிறதும் பிரவிகாடாயாம் தீவிர பிராவிருஷி கார்காலத்தில் அப்ரமண்டலம் மேகமண்டலத்தினுள் பிரவிஷ்டஸ்ய புகுந்த பாஸ்கரஸ்ய சூரிய பகவானுடைய நீலஜி மூத்தைகி நீலமேகங்களால் பிரச்சன்னா மறைக்கப்பட்ட பிரபாமிவ காந்தியை போலிருக்கிறதுமான அயோத்தியாம் அயோத்தி நகருள் க்ஷிப்ரம் பிரவிவேஷ விரைவில் புகுந்தார். மேகங்களால் மறைக்கப்பட்டு மறைந்த சந்திரனையும் நக்ஷத்திரங்களையும் உடைய ஆகாயம் போல் ஜனசஞ்சாரமற்று நிறுத்தப்பட்ட வாணிபம் உடையதாய் நிசப்தமாயிருக்கிறதும் உத்தம குடிவகைகள் அற்று சிதறிய பான பாத்திரங்களால் நிரம்பிய குடியரற்று சீர்குலைந்திருக்கும் வெட்ட வெளியிலுள்ள பானபூமியை போலிருக்கிறதும் தண்ணீர் உபயோகித்து இடிந்து போன தளவரிசை உடையதும் பள்ளங்களை உடையதும் உடைந்த பாத்திரங்களால் நிரம்பியதாய்
உருவழிந்து பாழடைந்த தண்ணீர் பந்தலை போலிருக்கிறதும் அகன்று நீண்டு கட்டப்பட்டிருந்து வீரர்களது பாணங்களால் அறுக்கப்பட்டு வில்லினின்று தரையில் விழுந்து கிடக்கும் நான் கயிறை போலிருப்பதும் போரில் வல்ல குதிரை வீரனால் சேணமிட்டு தீவிரமாய் நடத்தப்பட்டு பின்பு விடப்பட்ட வலியற்ற பெண் குதிரையை போலிருக்கிறதும் பல பெரு மீன்களாலும் ஆமைகளாலும் விளங்கப் பெற்றிருந்து நீர் வற்றி நீலோத்பலங்களற்று இடிந்து போன கரைகளை உடைய வாவியை போலிருக்கிறதும் சந்தோஷமற்ற ஓர் மனிதனது சோகத்தால் வாட்டமுற்று சந்தன பூச்சென்றி அலங்கரிக்கப்படாத உடம்பை போல் இருக்கிறதும் தீவிர கார்காலத்தில் மேகமண்டலத்தினுள் புகுந்த சூரிய பகவானுடைய நீல மேகங்களால் மறைக்கப்பட்ட காந்தியை போல் இருக்கிறதுமான அயோத்தி நகருள் விரைவில் புகுந்தார். பரதஸ்து ரதஸ்தஸ்ஸன் ஸ்ரீமான் தசரதாத்மஜः ஆஹயந்தம் ரதஸ்ரேஷ்டம் சாரத்திம் வாக்கியமப்ரவீத். श्रीमान् सीमाणुं दशरथात्मजः तो दशरथ कुमाररुमाण भरतः भरतर रतस्तः सन् रथத்தில் இருந்தபடியே ரதஸ்ரேஷ்டம் சிரேஷ்டமான ரதத்தை வாகயந்தம் செலுத்தும் சாரத்திம் சாரதியை பார்த்து வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். சீமானும் தசரத குமாரருமான பரதர் ரதத்தில் இருந்தபடியே சிரேஷ்டமான ரதத்தை செலுத்தும் சாரதியை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். கிம் நோ கல்வத்ய கம்பீரோ மூர்ச்சிதோ ந நிஷம்யதே யதா புரமயோத்யாயாம் கீதவாதித் நிஸ்வனஹ. அத்ய இப்பொழுது அயோத்தியாயாம் அயோத்தியில் கம்பீரஹ கம்பீரமாய் மூர்ச்சிதஹ மேன்மேல் வளரும் கீதவாதித்ர நிஸ்வனக பாட்டு வாத்தியம் இவைகளின் ஒலி யதாபுரம் முன்போல் நிஷம்யத்தேன கேட்கப்படவில்லை. கிம் நோ கலு இது என்ன கஷ்டம். இப்பொழுது அயோத்தியில் கம்பீரமாய் மேன்மேல் வளரும் பாட்டு வாத்தியம் இவைகளின் ஒலி முன்போல் கேட்கப்படவில்லை. இது என்ன கஷ்டம். வாருணி மத கந்தஷ்ச மால்ய கந்தஷ்ச மூர்ச்சிதா धूपिता गरो गंधश्च न प्रभाति समन्ततः समन्ततः எங்கும் மூர்ச்சிதः விளங்கிய வாருணி மத கந்தः च மதுவின் வாசனையும் மால்ய கந்தः च புஷ்ப வாசனையும் धूपिता गरो गंधः च தூபமிடப்பட்ட அகிலின் வாசனையும் பிரவாத்தின வீசவில்லை. எங்கும் விளங்கிய மதுவின் வாசனையும் புஷ்ப வாசனையும் தூபமிடப்பட்ட அகிலின் வாசனையும் வீசவில்லை. யாண பிரவார கோஷश्च स्निग्धश्च हय निस्वनः प्रमत्त गजनादश्च महांश्च रथ निस्वनः नेदानीं श्रूयते पुर्यामस्यां रामे विवासिते रामे श्रीरामர் விவாசித்தே நாடு கடத்தப்பட்டிருக்கையில் இதானீம் இப்பொழுது அஸ்யாம் புரியாம் இந்த நகரில் யான பிரபர கோஷः च சிறந்த வண்டிகளின் சத்தமும் ஸ்னிக்தக மனோகரமாயிருக்கும் ஹய நிஸ்வனः च குதிரைகளின் கனைப்பும்
பிரமத்த கஜநாதக ச மதமடைந்த யானைகளின் பிளறலும் மகான் பெருத்த இரத்த நிஸ்வனக ச ரதங்களின் ஒலியும் ஸ்ரூயத்தேன கேட்கப்படவில்லை. ஸ்ரீராமர் நாடு கடத்தப்பட்டிருக்கையில் இப்பொழுது இந்த நகரில் சிறந்த வண்டிகளின் சத்தமும் மனோகரமாயிருக்கும் குதிரைகளின் கணைப்பும் மதமடைந்த யானைகளின் பிளறலும் பெருத்த ரதங்களின் ஒலியும் கேட்கப்படவில்லை. சந்தனாகரோ கந்தாம்ஷ மகாராஷ்ச நவஸ்ரஜா கதே ராமே தருணா சந்தப்தானோபபுஞ்சதே. ராமே ஸ்ரீராமர் கதே சென்றவளவில் தருணாக உற்சாகமாய் காலம் கழிப்பவர்கள், சந்தப்தாக மனவேதனை படுகின்றவர்களாய், மகாராக சிறந்த நவஸ்ரஜா ச புது மாலைகளையும், சந்தனாகரோ கந்தாஞ்ச சந்தனம் அகில் இவைகளின் வாசனைகளையும், உபபுஞ்சத்தே நாகி அணியாது இருக்கிறார்களே. ஸ்ரீராமர் சென்றவளவில் உற்சாகமாய் காலம் கழிப்பவர்கள், மனவேதனை படுகின்றவர்களாய், சிறந்த புது மாலைகளையும் சந்தனம் அகில் இவைகளின் வாசனைகளையும் அணியாது இருக்கிறார்களே. பஹிர்யாத்ராம் ந கச்சந்தி சித்ரமால்யதராணராः நோத்சவா சம்பிரவர்த்தந்தே ராமசோகார்தீதி புரீ. ராமசோகார்தீத்தே ஸ்ரீராம சோகத்தால் பீடிக்கப்பட்ட புரே நகரில் நராக மனிதர்கள், சித்திரமால்யதராக அழகு மாலைகள் அணிந்து, பஹிர் யாத்ராம் வெளியிற் செல்ல, கச்சந்தின புறப்படாது இருக்கின்றனர். உற்சவாக திருவிழாக்கள், சம்பிரவர்த்தந்தேன நடக்கவில்லை. ஸ்ரீராமசோகத்தால் பீடிக்கப்பட்ட நகரில் மனிதர்கள் அழகு மாலைகள் அணிந்து வெளியில் செல்ல புறப்படாது இருக்கின்றனர். திருவிழாக்கள் நடக்கவில்லை. சாஹி நூனம் மம ப்ராத்ரா புரஸ்யாஸ்யேத்யுதிர்கதா நஹி ராஜத்யயோத்யேயம் சாசாரே வார்ஜுனிக்ஷபா. மம எனது பிராத்ராயே தமையனாரோடே அஸ்ய இந்த புரஸ்ய நகரத்தில் சா அந்த தியுதியே சோபை கதா போய்விட்டது. நூனம் தின்னம் ஏனெனில் இயம் இந்த அர்ஜுனி தேஜோமயமாய் விளங்கிய அயோத்தியா அயோத்தியா சாசாராயிடி மின்னல் மழைகளோடு கூடிய க்ஷபாயிவ இரவு போல் ராஜதீன விளங்காது இருக்கிறது. எனது தமையனாரோடே இந்த நகரத்தில் அந்த சோபை போய்விட்டது. தின்னம் ஏனெனில் இந்த தேஜோமயமாய் விளங்கிய அயோத்தியா இடி மின்னல் மழைகளோடு கூடிய இரவு போல் விளங்காது இருக்கிறது. கதானு கலோ மே ப்ராத்ரா மகோத்சவ இவாகதः ஜனயிஷ்யத்யயோத்யாயாம் ஹர்ஷம் கிரீஷ்ம இவாம்புதः. மே எனது பிராதா தமையனார் கிரீஷ்மே கோடை காலத்தில் அம்புதः இவ மேகம்போல் ஆகதः திரும்பி வந்தவராய் அயோத்தியாயாம் அயோத்தியில் மகோத்சவः இவ திருவிழா போல் ஹர்ஷம் மகிழ்ச்சியை கதானு கலு எப்பொழுதுதான் ஜனயிஷ்யத்தை உண்டாக்க போகிறார்.
எனது தமையனார் கோடை காலத்தில் மேகம் போல் திரும்பி வந்தவராய் அயோத்தியில் திருவிழா போல் மகிழ்ச்சியை எப்பொழுதுதான் உண்டாக்கப் போகிறார். तरुणैश्चारुवेशैश्च नरैरुन्नतगामिभिः सम्पतद्भिरयोध्यायां नातिभ्रान्ते महापथाः. அயோத்தியில் மகாபதாராஜவீதிகள் சாருவேஷை அழகிய ஆடை ஆபரணங்கள் தரித்து உன்னதகாமிபிகி அழகாய் நடந்து சம்பதத்பிகி ச சஞ்சரிக்கும் தருணைகி உற்சாகமுடைய நரைகி மனிதர்களால் அதேபாந்தின விளக்கமுறவில்லை. அயோத்தியில் ராஜவீதிகள் அழகிய ஆடை ஆபரணங்கள் தரித்து அழகாய் நடந்து சஞ்சரிக்கும் உற்சாகமுடைய மனிதர்களால் விளக்கமுறவில்லை. ஏவம் பஹுவிதம் ஜல்பன் விவேஷ வசதிம் பிதுः தேன ஹீனாம் நரேந்திரேண சிம்ஹீனாம் குஹாமிவ. ஏவம் இவ்வாறு பகுவிதம் பலவாராய் ஜல்பன் புலம்பிக் கொண்டு தேன அந்த நரேந்திரன புருஷோத்தமரால் ஹீனாம் கைவிடப்பட்டதும் சிம்ஹீனாம் சிம்மமில்லாத குஹாமிவ குகையைப் போல் இருக்கிறதுமான பிதுஹு தந்தையினது வசத்திம் மாளிகையினுள் விவேஷ புகுந்தார். இவ்வாறு பலவாராய் புலம்பிக் கொண்டு அந்த புருஷோத்தமரால் கைவிடப்பட்டதும் சிம்மமில்லாத குகையைப் போல் இருக்கிறதுமான தந்தையினது மாளிகையினுள் புகுந்தார். ததந்த புரமுஞ்சித பிரபம் சுரைரிவோத்ஸ்ருஷ்டம் அபாஸ்கரம் தினம் நிரீக்ஷ்ய சர்வத்ர விபக்தமாத்மவான் முமோச்ச பாஷ்பம் பரத சுதுக்கிதः. ததா பொழுது ஆத்மவான் தைரியவானான பரதர் ததந்தப்புறம் அவரது அந்தப்புறத்தை சர்வத்திர எம்மருங்கினும் விபக்தம் மனித சஞ்சாரமற்றி இருப்பதாயும் சுரை தேவர்களால் உத்ஸ்ருஷ்டம் சாபமிடப்பட்ட அபாஸ்கரம் சூரியனில்லாத தினமிவ தினத்தைப் போல் உஞ்சித பிரபம் ஒளி இழந்து இருப்பதாயும் நிரீக்ஷிய கவனித்து சுதுக்கிதः மிக துக்கமடைந்தவராய் பாஷ்பம் கண்ணீரை முமோச்ச பெருக்கினார். அப்பொழுது தைரியவானான பரதர் அவரது அந்தப்புறத்தை எம்மருங்கினும் மனித சஞ்சாரமற்றி இருப்பதாயும் தேவர்களால் சாபமிடப்பட்ட சூரியனில்லாத தினத்தைப் போல் ஒளி இழந்து இருப்பதாயும் கவனித்து மிக துக்கமடைந்தவராய் கண்ணீரை பெருக்கினார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே अयोध्याकाण्डे 1400 सर्गः।